அப்பா நான் நட்ட மரம் எப்போ மரமாகும்னு தெரியல. அப்பா என்னப்பா மரத்தை பார்த்துனுக்குற? இல்லப்பா நான் வச்ச மரம் துளிர் விட்டுக்குது, பாக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குதுப்பா. அதை விடுப்பா, அது எப்படி இருந்தாலும் வளரும். இதுல ஒரே ஒரு கையெழுத்து போடுப்பா. என்னடா இது பேப்பர் கேப்பர்னு? அது ஒண்ணு இல்லப்பா, கையெழுத்து போடுப்பா. ஏதோ பத்திரம் பேப்பர் மாதிரி இருக்குதுடா கண்ணு. அது இல்லப்பா, அது நீ கையெழுத்து போட ஏன் குறுகுறுன்னு பாத்துனுக்குற? இது எதுவுமே ஏது காரணமா கையெழுத்து போட சொல்றேன். என்னப்பா இது? அது ஒண்ணு இல்லண்ணா, நீ போனா. இது என்ன பத்திர பேப்பரு? ஐயோ இவன் வர வந்து குழப்புறானே. தெரியலப்பா, கையெழுத்து போட சொல்றான்ப்பா. டேய் என்னத்துடா கையெழுத்து கேக்குற? அதுவும் பத்திர பேப்பர்ல எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமா? உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரிதான் எனக்கு உரிமை இருக்குது. என்னடா பேசுற? என்னத்துக்கு பத்திர பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா அது என்னென்ன பேசின்னு இருக்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீ இப்போ வேலையை பாரு. இதெல்லாம் சரியில்லை சோம. ஏய் என்னடா சோமு? இதுக்கு மேல என் பேர் சோமுலாம் கிடையாது, என் பேரை மாத்தியாச்சு. ஏய் பேரு மாத்திட்டியா? அப்போ வச்ச பேரா? யோ என்ன பேர் வச்ச நீ? ரோட்ல நடந்து போக முடியல, அவன் சோம்பப்படின்றான். டேய் கண்ணு, சோமன்ற பேர் எப்படியாப்பட்ட பேர் தெரியுமா? ஓ அவன் நல்லதெல்லாம் தெரியாது. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப? எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், அவன் சொல்றதான் இதுக்கு மேல நான் கேட்க போறேன். ஃப்ரெண்டா? யாரா அவன் ஃப்ரெண்டு? ஏய் டல்லு இங்க வாடா. இவன் தான் என் ஃப்ரெண்டு டல்லு. டல்லு மாதிரி தெரியலையே, திருவண்ணாமலை பெல்லு மாதிரி இருக்கான். பல்லு கைட்டுக்கான், பார்த்து பேசுறா பகோடா மண்டியா. தம்பி பெரிய மனுஷன் அப்படிலாம் பேசாத. பெரிய மனுஷன் போய் நடந்துக்க மாட்டேன் நீ. நான் சின்ன பையனா ஏமாத்தி நிக்கிறா. நான் என்னப்பா ஏமாத்தனா? எப்பா என்னப்பா ஏமாத்தன்னு சொல்லி இருக்கான்? டேய் தம்பி, என்ன பிரச்சனை உனக்கு தெரியாதுப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா. ஓ டல்லெல்லாம் நீ கேள்வி கேட்கற வேலை வச்சுக்காத. என்னடா பேசுற? என்னத்துக்கு கையெழுத்து வாங்குறேன்னு தானே கேக்குறான், ஏதோ பேசுறேடா. இதுல போடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் எதுக்குன்னு பதில் சொல்ற? போனமா நான் சொல்றேன். நீ சொல்லிதான் அந்த ஆள் கையெழுத்து போட போறான்னா இந்த ஆளை இப்பவே நான் கொன்றுவேன். டேய் என்னடா கொன்றுவேன்றா? டேய் பெரிய புள்ளிக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி சின்ன புள்ளிக்கு அவ்வளவு உரிமை இருக்குது. சரிசமா பேசியா? தம்பி நான் ஒண்ணு பாகுபாடாவோ பாக்கலப்பா, என் பெரிய புள்ள மாதிரி தான் என் சின்ன புள்ளியா. அப்பயும் கையெழுத்து போட மாட்டா? பாகுபாடு பாக்குறதுல ஓ உனக்கு சொன்னா கேட்க மாட்டானுங்க, கையெழுத்து போட்டுருப்பா. டேய் நீ சொல்லிதான் இந்த ஆள் கையெழுத்து போடணும்னா அப்பேற்பட்ட கையெழுத்து எனக்கு வேணாண்டா. டேய் தம்பி எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாண்டா, என்னடா பேசுற நீ? ஒத்துமையா தான் நான் இல்லன்னு சொல்லிய, ஆனா என்ன ஏமாத்தினியா நீ? டேய் நானே என் சொந்த சுயநலவோடு கையெழுத்து போறேன்டா. அது வந்து போட்டு விட்றா. இந்தப்பா என்னப்பா பண்ண போற? சொல்லு என்ன பண்ண போற? இதை வச்சுக்கின அதெல்லாம் உனக்கு எதுக்கு? டடா டல்லு, நீ சொன்ன நான் எழுதி வாங்கிட்டேன். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இனிமேட்ல இருந்தே உனக்கு தான் உரிமை இருக்குதோ அதே மாதிரி இவனுக்கும் இருக்குது. புரியலையே. அசைய சொத்து எல்லாத்துலயும் இவனுக்கும் பங்கு இருக்குதுன்றேன். டேய் என்னடா சொல்றான் இவன்? டேய் டல்லு என்ன பேசுற? நான் பேசுனா சொத்துல பங்கு கேக்குறா உனக்காக. சொத்துல பங்கா? குழப்பமா இருக்குதே. டேய் எதுக்கு உன்னை கையெழுத்து வாங்க சொன்னேன்? கையெழுத்து வாங்கினா பணம் வீடு எல்லாம் கிடைக்கும்னு. அதேதான் கையெழுத்து போட்டாச்சியா, சொத்துல பாக கட்டிச்சுல. நாடா சிரிக்கிறான் டிஸ்ட்ரிபியூஷன் கம்முஞ்சியா. இவனோட சீக்கு வந்து கோயா, இவனே சிரிக்கிறானே. கையெழுத்து போட்டா வீடு பணம்லாம் கிடைக்குமா? அப்படித்தான் நான் சொன்னான். நாடா அவன் பக்கம் மாட்டா. உன் பேச்சு கட்டு வந்த மாதிரா என்னதான் அடிக்கணும்? டேய் நாடா அப்படியே திரும்பிட்டேன், உனக்கு நான் தாண்டா ஆச்சியா. நான் சொல்றேன் என்ன ஆச்சுன்னு. சொல்றா பால் மட்டி லோக முஞ்சியா. பால் மாட்டி லோகம் முடிஞ்சா சட்டு புட்டுன்னு சொல்லு. பணமும் வீடு வேணும்னாக்கா முதல்ல என்ன இருக்குண்ணா? சொத்து இருக்குண்ணா. அது இருக்குதான்னு கேளு முதல்ல. டேய் நாடா சொல்றான், நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குதா? இல்லடா சொத்து என்கிட்ட இல்லடா, இது வாடகை வீடாச்சா. நீ தான் கேட்கவே இல்லையே உனக்கு சொத்துக்குதான்னு. அதான் பாய் சொத்து இருக்கிற மாதிரியே பேசுங்கடா. டல்லு நீ என்ன சொன்ன? ஒரு பேப்பரும் பேனா திரும்ப அப்பா கிட்ட சைன் வாங்கிக்கா, பணம் சொத்தெல்லாம் கிடைக்கும் தானே சொன்ன. அதுக்கு முதல்ல சொத்து இருக்கா. அது இருக்குதா இல்லையா நீ கேட்கவே இல்லையா? சத்தியமா உன் கூட அந்த பாரு தோ பிஞ்சு வந்து இருக்குதா, அது எத்தனை நானே ஆச்சுண்டா. அப்பா கோச்சிக்காத, சும்மா விளையாட்டுக்கு தான், ஆனா நீயும் கோச்சிக்காதனா. ஐயோ ஏன்டா இந்த மாதிரி தத்துலிங்க கூட சேர்ந்து கெட்டு போறீங்க? நான் தத்தலியா சாவ வச்சிருவேன் மரம் மூஞ்சியா. போங்கடா போய் வேலையை பாருங்கடா. சரி டேய் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியடா டல்லு. டேய் என் மூஞ்சிலே மூக்காதுடா. அந்த பேப்பர் குத்துட்டு போடா டல்லு. ஆமா இல்ல 10 ஏக்கர் சொத்துக்குதா, எத்துக்கிட்ட கடன் பூச்சுனே.
கரும் பூச்சவனா? போடா போடா போய் வேலையை பாடுறா. எப்பா இந்த மரம் தான் என் சொத்து, பத்திரமா பாத்துக்கப்பா, நான் இல்லைன்னா கூட. சரிப்பா.